ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு கூலி திரைப்படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. படம் எப்படிலாம் வந்திருக்கு அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில இருந்து பேசலாம். நாகப்பன் சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம், எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு படம். இந்த காம்போ கேட்கும் போதே லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் அப்படின்னு கேட்கும் போதே ஒரு வைப் இருந்துச்சு எல்லாருக்கும். எப்படி இருக்கு படம்? எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கா? ஆக்சுவலி இந்த மேஜிக் நடக்குமான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யார் இப்ப தற்கால இயக்குனர்கள்ல ரஜினியை மிகச்சரியா ஹேண்டில் பண்ண போற டைரக்டர் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. நெல்சன் திலீப் குமார் இருக்காப்புல, இங்க லோகேஷ் கனகராஜ் இருக்காப்புல, இப்ப ஏச்சுனத்து நிறைய பேசப்படுறாப்புல, இப்படி பரபரப்பாக பேசப்படுகிற இயக்குனர்கள்ல யார் ரஜினியை மிக சிறந்த முறையிலும் லாவகமாகவும் கையாண்டிருக்காங்க, அவருக்குள்ள இருக்கிற அபாரமான திறமையை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இன்னொன்னு, ரஜினிக்கு இது பொன்விழா ஆண்டு, 50 வருடங்களை சினிமாவில் நிறைவு செய்திருக்காருன்னும் போது இன்னுமே அந்த எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. மகுடத்திற்கு மகுடம் சேர்க்கிற மாதிரி, அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி, அந்த ஆளுமைக்கு இன்னொரு பரிசா என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியா இருந்துச்சு. இப்படிப்பட்ட டைம்ல தான் கூலி ரிலீஸ் ஆயிருக்கு. ரஜினியை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் இதுல பண்ணியிருக்காரு. நிஜமாவே ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத சாதாரணமாவே சொல்லிடலாம். லோகேஷ் கனகராஜ் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்னோம்னா நிச்சயமா அங்க ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு கேள்வி இருக்கு. ரஜினியை மட்டுமே பிடிக்கும் அப்படின்னா அது ரசிகர்களால் மட்டும்தான் பிடிக்கும். எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த படம் பிடிக்குமானாலும் ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா ஸ்கிரிப்டோட ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கு. ஓகே. அடுத்து நான் அதுதான் கேட்கலாம் வந்தேன். எல்லாரும் எதிர்பார்க்கறது கதையை தான் எதிர்பார்க்கறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட் படம் பயங்கர ஹிட் ஆயிடுது. ஏன்னா ஸ்டோரி லைன் அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஒரு ஃபீல் குட் மூவியை தான் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் நிறைய எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாதிரி எப்படியும் இப்ப மாதிரி கமர்ஷியல் படங்கள் ஃபீல் குட் மூவியா இருக்க போறது கிடையாது. இந்த படம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி கமர்ஷியல் படத்திலே லோகேஷ் கனகராஜோட லைனப் எப்பவுமே வேற மாதிரிதான் இருக்கும். அவருடைய படங்கள்ல வன்முறை இல்லாம இருக்காது, போதை சம்பந்தமானது, கடத்தல் சம்பந்தமானது, இப்படி ஒரு ராங் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய இன்புட்ஸ் இருக்கும், அதுக்கான டீட்டெயிலிங் இருக்கும். இன்னொரு மோசமான கோரமான ஒரு உலகம் நமக்குள்ளேயே பொழுங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுற விதமா தான் அதை சொல்றதா கூட சொல்லுவாங்க. பட் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒன்லைனா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நண்பனுடைய சாவு அவருக்கு ஒரு பெரிய ஒரு துயரத்தை துக்கத்தை கொடுக்குது. அங்க போறாரு, அவமானப்படுத்தப்படுறாரு. அந்த சாவு இயல்பான சாவு இல்லை, விபத்தால அவர் மரணம் அடையல அப்படின்னு தெரியுது. அதற்கு பின்னாடி என்னென்ன மர்மங்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஒரு கூலி எப்படி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சு கருவறுக்கிறார் அப்படிங்கிறது தான் கூலி படத்தினுடைய ஒன்லைனா சொல்லலாம். இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு. இது ஒன்லைனா இப்படி சொன்னாலுமே பாத்தீங்கன்னா அந்த ட்ராக் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ராக் தான். அதுக்கான ஒரு டீடைலிங்ல லோகேஷ் கனகராஜ் அடிச்சுக்கவே முடியாது. நிஜமாவே அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனா நிறைய இடத்துல ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரோ, இந்த விஷயத்த சொல்றதுக்கே இவ்வளவு டைம் ஆகுது, கூறியது குரலாவே இருக்கு, ஒரு டீடைலிங் சொல்லிட்டு பிறகு திரும்ப திரும்ப ஏன் அதே மாதிரியான சீன்ஸ் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான சில அலுப்புகள், சோர்வுகள், அயற்சிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பேன் இந்தியா கான்செப்ட் இருக்குல்ல, எல்லா தரப்பு நடிகர்களும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் நடிக்க வைக்கிறது அல்லது அவங்க ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்ற மாதிரி அது ஜெயிலருக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அது பக்கா ஒரு பவர் பேக்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துல சின்ன சின்ன சொதப்பல்கள் இருக்கு. ஏன்னா இப்ப அந்த காவேல பாட்டு நீங்க ஜெயிலர்ல சொன்னீங்கன்னா அது நீங்க மறுக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு பாட்டு இதுல இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம மோனிகா பாட்டை சொல்லிட முடியும். பட் இதுல அது ஒரு தப்பான இடத்துல ராங் பிளேஸ்மெண்டாவே இருக்கு. அது பொருத்தமான இடத்துல அது ஃபிக்ஸ் பண்ணல. அதுவே கொஞ்சம் நெருடலா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ உபேந்திராவை யூஸ் பண்ண விதம் அப்படின்னு பார்த்தா அது பெரிய இம்பாக்ட் கொடுக்கவே இல்லை. ஆனா ஆமீர் கானை யூஸ் பண்ணது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கு. பட் ஜெயிலர்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன் ஜெயிலர் இதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் இதுலயும் அப்படி ஃபிட்டின் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜோட எல்லா படத்தோட லைன் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ மாநகரம் அது ஒரு வழக்கமான கதை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு 6 மனிதர்களுக்குள்ள இருக்கிற கதை. பட் அதுக்குள்ளயுமே நான் யார் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். அது ஸ்டீக்கா இருக்கட்டும்,
இன்னொரு கேரக்டருக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சார்லி கூட நான் இங்க வந்து சென்னைக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். சந்தீப் கிஷனுக்கும் அப்படி மாதிரி இருக்கும். ரெஜினா கசன்ட்ராவுக்கும் அப்படி இருக்கும். என்ன மாதிரியான இதுன்னு அப்ப நான் யார் அப்படிங்கிறது வந்து அதுல ஒரு ட்விஸ்ட் எப்பவுமே லோகேஷ் கனகராஜ் வச்சுட்டு இருக்காரு. அதுல பெருசா இல்லைனாலும் கைதி பாத்தீங்கன்னா அந்த ஒரு டயலாக்ல வந்து எல்லாமே பிச்சு விட்டுருவாப்ல. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியாது இல்ல, ஜெயில இருந்து வந்ததானே சார் தெரியும் அப்படின்ட்டு அந்த டெல்லி கேரக்டருக்கான பெரிய லைனப்ப வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை அதுல விதைச்சிருப்பாப்புல. லியோ யார் அப்படிங்கிற கேள்வி கூட, ஏன்னா வந்து பார்த்திபன் லியோ அப்படி இருக்கும்போது பார்த்திபன் யார் அப்படிங்கிற கேள்வியுமே லியோல பெரிய கேள்வியா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விக்ரம்லயுமே அந்த மாதிரிதான். மகன் வந்து தொலைச்சவரு அங்க வந்து தேடி போறாருன்னா அந்த அடையாளம் அவன் விட்டு சென்ற தடயம், அவன் எதுக்காக வந்தான் எதுக்காக கொல்லப்பட்டா அப்படிங்கிற கதையை வந்து தோண்டி துருவி எடுக்கிற மாதிரிதான் இருக்கும். இப்ப இந்த படத்துலயும் அப்படிதான். மாஸ்டர் எடுத்துக்கிட்டா விஜய் சேதுபதி யார் அப்படிங்கிற கேரக்டர் தான். எதுக்காக இந்த பவானி எதுக்காக பண்றாங்க, இப்படி எல்லா படத்துக்குள்ளயுமே யார் அப்படிங்கிற கேள்வி, அந்த அடையாள தேடல், அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம், இப்படி ஏதோ ஒரு விஷயம் தான் இருக்கும். மாஸ்டர்லயும் அதுதான் இருக்கு. அப்ப இப்படியான விஷயங்கள் தாண்டி பார்க்கும்போது இப்ப இங்க யார், கூலி யார், அந்த 5821 அந்த நம்பருக்கான ரகசியம் என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து ரஜினியை வந்து இப்ப வந்து டிஏஜி பண்ணி பாக்குறது, ஒரு 80sல இருக்கிற ரஜினியை காட்டுறதுன்றது பெரிய சவாலான விஷயமாவே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டை வந்து லோகேஷ் கனகராஜ் கொடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு நம்ம ரசிச்சு ரஜினியை பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து முதல் நாள் முதல் காட்சி ரசிகர்கள் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரஜினியை வந்து கொண்டாடி தீக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து விசில் வந்து பறந்துட்டே இருக்கு. அதுவும் இந்த அரங்க மதுரை தீம் மியூசிக்லாம் பார்க்கும்போது தேட்டரையே தெறிக்க விடுறாங்க. அந்த அளவுக்கு அங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வைப் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க லோகேஷ் கனகராஜ். அதுக்கு ரஜினி ரசிகர்களுக்கு அதை நியாயம் செஞ்சிருக்காருன்னா செஞ்சிருக்காரு. ஆனா ரைட்டிங்ல அவர் நிறைய சொதப்பல்களை பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து விக்ரம் படத்தை ஞாபகப்படுத்துது, ஜெயிலர் படத்தை ஞாபகப்படுத்துது. சொல்லப்போனா விக்ரம் படத்தையே கொஞ்சம் கலைச்சு போட்டு ஸ்ட்ரக்சரை கலைச்சு போட்டு பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுல பையனை தேடி போறது, அவனுடைய இது பண்றது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் படத்துல வந்து கமலுக்கு இருக்கும். இதுல வந்து நண்பனை தேடி போறது, அதாவது நண்பன் சாவுக்கு காரணமானது என்ன அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கு. மற்றபடி அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பேன் இண்டியா கல்ச்சருக்குள்ள இருக்கிற விஷயங்கள், மற்ற மாநில நடிகர்கள் நடிக்கிறது, அந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் ஜெயிலர் ஒட்டி இருக்கு. அந்த காவால பாட்டுக்கு பதிலா இங்க மோனிகா பாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இம்பாக்டா கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ ரஜினி நீங்க பாத்தீங்கன்னா வந்து அண்ணாத்தை படம், அதுக்கப்புறம் வந்த சில படங்கள், இது எல்லாமே வந்து ரஜினியை வந்து இப்ப இருக்கிற இயக்குநர்கள் இன்னும் சரியா டீல் பண்ணலையோ, இன்னும் ஒழுங்கா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்திருக்கும். நல்லா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. நெல்சன் வந்து அதை நல்லாவே ஜெயிலர்ல பண்ணியிருந்தார். லோகேஷ் கனகராஜும் அதை பண்ணியிருக்காரு. பட் இன்னும் அவரால் எலவேட் பண்ணிருக்க முடியும், இன்னும் டெவலப் பண்ணிருக்க முடியும், இன்னும் முழுக்க ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிருக்க முடியும். அதை இன்னும் கொஞ்சம் சரியா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ரஜினி வந்து அதையெல்லாம் அவர் கேரி ஓவர் பண்றாரு, ரொம்ப அழகா தாங்குறாரு. அவ்வளோ பெரிய நட்சத்திர பட்டாளர்களுக்கு இடையில தனியா தெரிகிறாரு, ஜொலிக்கிறாரு. பயங்கரமா வந்து ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க காமெடி அப்படிங்கிற படம் மறந்துக்கு கூட இல்லை. பட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அவருடைய மேனரிசங்களே வந்து நம்மள வந்து ஒரு ரசிக்க வைக்குது, சிரிக்க வைக்குது. அந்த ஃப்ளோக்கு தான் வந்தேன். இப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த விஷயத்தை கரெக்டா பண்ணியிருக்கிறாரு. அந்த சேம் டைம் ரஜினி சார் இந்த படத்தை வந்து எப்படி எடுத்து நிறுத்திருக்கிறாரு, வேற யாருமே இதை பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, 50 ஆண்டுகள் கடந்த ஒரு திரையில இருக்கிற உச்ச நட்சத்திரம் இந்த அளவுக்கு டவுன் டு எர்த்தா சில விஷயங்கள் பண்றது, ரொம்ப மௌனமா கடந்து போறது, அதே சமயத்துல வந்து அப்படியே வெடிக்கிறது, எல்லா விஷயங்களையும் அவரால் வந்து ஈஸியா கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுது. ரொம்ப அழகாவே நடிச்சிருக்காரு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து மேலும் மேலும் மெருகேறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்து எந்த குறையுமே அவர் வந்து வைக்கல. அவருடைய தோள்கள்ல தான் இந்த படம் முழுக்கவே பயணிக்குது. 2 கதாபாத்திரங்கள் தான் படம் முழுக்கவே பேசப்படுகிற கதாபாத்திரங்களா இருக்கு. அதுல ரஜினியை தவிர்த்து வேற யாருமே நீங்க இந்த 15ல வந்து பண்ணியிருக்க முடியாது. வேற யாராவது ஒரு ஹீரோ இதுல யோசிக்க முடியுமான்னு பார்த்தா யோசிக்கவே முடியாது. அவருடைய கண் பார்வையில ஆரம்பிச்சு அவருடைய கட்டளைக்கு அடிபணிகிற ஆட்கள்னு வரைக்கும் துவம்சம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஈஸி கோயிங்காவே இருக்கு.
அவரோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப த்ரூ பண்ண விஷயங்கள் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமும் அவர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டிய படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ்லயும் பர்ஃபார்மன்ஸ்லயும் பின்னி எடுத்திருக்காரு. குறிப்பா இவ்வளோ ஒரு ஆக்ஷன் என்டர்டைனிங் பேக்கேஜ் தானே இந்த படம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு எமோஷன் வரும். அந்த எமோஷன்லயும் வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் வந்து ஒரு நிறைய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் இருக்கு. மற்ற நடிகர்கள் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வந்து இதுல இறக்கியிருக்காங்க. ஆமீர் கான் உள்ள இருக்கிறாரு, பிளஸ் நாகார்ஜுனா உள்ள இருக்காரு, உபேந்திரா உள்ள இருக்காரு. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோல்ஸை வந்து இவங்க எப்படி எடுத்து நடிச்சிருக்கிறாங்க? ஏன்னா எல்லாருமே ஆகச்சிறந்த நடிகர்கள். ஸோ எப்படி ரஜினிக்கு ஈக்குவல் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலி மறுபடியும் ஒப்பீடு தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து விக்ரம்ல வந்து அசைக்க முடியாத ஒரு ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் சூர்யாவோட அது வந்து பெரிய சர்ப்ரைசிங் மொமெண்டாவும் இருந்துச்சு. இந்த படத்துல அப்படி ஒரு சின்ன மொமெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஆமீர் கான் ரோல். இதுக்கு மேல சொன்னோம்னா ஸ்பாய்லர் ஆயிடும். அது ஒரு ட்ரீட் மாதிரி தான். விஷுவலா அது வந்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுனால அதோட கடந்து போயிடலாம். மற்றபடி இந்த படத்துல இன்னும் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொன்னா ரஜினியை தாண்டி வந்து சௌபின் சாஹிர். மலையாளத்துல அவர் பண்ணாத ரோலே கிடையாது. நீங்க வந்து மகேஷ் என்ற பிரதிகாரம் ஆரம்பிச்சு, கும்பலாங்கி நைட்ஸ்ல ஆரம்பிச்சு, மஞ்சள் பாய்ஸ்ல ஆரம்பிச்சு பிரிச்சு மேயறாலு. இந்த படத்தை நீங்க நம்பவே மாட்டீங்க. அது தியேட்டர்ல தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு காட்சி அனுபவத்துக்குள்ள ஒட்டுமொத்த படத்தையும் தனக்கான ஒரு திறமையால வந்து ஹோல்டு பண்றது இருக்குல்ல, ரஜினிக்கு அடுத்து அந்த படத்தை ஹோல்டு பண்றது, அந்த விஷயத்த வந்து சௌபின் சாகர் பண்ணியிருக்காரு. நிச்சயமா தமிழ் சினிமாவில் அவருக்கான மிகப்பெரிய உயரங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து அவர் ரொம்ப சாதாரணமாவே பண்ணிடுவாரு. இல்ல அதை விட, அதாவது இது வந்து ஜெயிலர் வில்லன் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது அதை தாண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டரா உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கும், ஒரு குரூரம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு உள்ளரசியல் இருக்கும். அதை வந்து நல்லாவே பண்ணணும். அது வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணணும். ஒரு சேலஞ்சிங்கான ரோல் தான். பட் அந்த ரோலை வந்து சாமர்த்தியமா பண்ணியிருக்காரு. சௌபின் சாகருக்கான தமிழ் சினிமாவில் வெளிச்ச வாய்ப்புகள் ரொம்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய கிடைக்கும் அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பகத் பாசில நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடுறோம். தென்னிந்திய சினிமா எல்லா படங்கள்லயும் அவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து இது வந்து சௌபின் சாகருக்கான காலம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். கண்டிப்பா. நாகார்ஜுனாவை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நாகார்ஜுனாவை இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் இப்பதான் சமீபத்துல குபேரா படம் கூட வந்துச்சு. அவருக்கான ரோல் அதுல இருந்துச்சு. கொஞ்சம் குழப்பம் இருந்தது அப்படின்னு. இந்த படத்துல அவர் ஒரு நல்ல சொல்ல போனா வந்து முழுக்க நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்காரு. அந்த ரோல் அவருக்கு வந்து ரொம்ப காம்பேக்டா இருக்கு, அழகா இருக்காரு. ஜென்யூனா வந்து அந்த ரோலுக்கு என்ன பண்ணணும், நியாயமான ஒரு பங்களிப்பு கொடுக்கணும்னா அதெல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் யூஸ் பண்ண விதம் அப்படின்றது வந்து போதுமானதா இல்ல, திருப்தி அளிக்கக்கூடியதா இல்ல. இன்னும் அவருக்கு நல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருக்கலாம், ஒரு புத்திசாலி வில்லனா காட்டியிருக்கலாம், அவருக்கான விஷயங்கள் நியாயமான விஷயங்கள் இன்னும் நிறைய பண்ணிக்கலாம். பட் அவரோட ரோல் வந்து ஒரு போதாமையோடு தான் இருக்கு. அதை நல்லாவே இன்னும் எழுதியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி நிறைய பேர் இதுல வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். சத்யராஜுக்கான ரோலும் வந்து ஃபுல்ஃபில்லா இல்ல. ஸ்ருதிஹாசன் எப்பவுமே அழுகாட்சி பொண்ணாவே படம் முழுக்க வர்றாங்க. அவங்களுக்கான பிரச்சனைகள் பத்தி அவங்க எதுவுமே பேசல. ஒரு சின்ன எதிர்ப்பை கூட காட்டாம ஒரு வில்லன் எது சொன்னாலும் அவங்க வந்து கட்டுப்பட்டு கிடக்குற மாதிரி ஏதோ கால சுத்திர பாம்பு மாதிரி அப்படியே அமைதியாவே இருக்காங்க. எந்த விஷயத்திலயும் ஒரு சின்ன எதிர்ப்பை கூட வெளிப்படுத்தாம இருக்காங்க. ஒரு சின்ன சண்டை கூட இல்லை, அல்லது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான எந்த முயற்சியும் இல்லாம மெனக்கடமும் இல்லாம தேவைன்னு வந்து போறாங்க. ரெபே மோனிகா ஜான் இருக்காங்க, மோனிஷா இருக்காங்க. இவங்க எல்லாம் ஏதோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரியே வந்து போறாங்க. ரொம்ப இந்த பெண்களுடைய கேரக்டர் ரொம்ப வீக்கா இப்படி எழுதப்பட்டிருக்கு, என்ன இது இவ்வளோ வீக்காவா எழுது இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஏஜென்டினா மாதிரி இன்னொரு ரோல் இது பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான வலிமையான கேரக்டர்லாம் இல்லை. ரச்சிதாராம் ரோலு அதை பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே வந்து ஏஜென்டினா மாதிரி இது கொஞ்சம் நெகட்டிவ் ரோல்ல வந்து அதை அப்ளை பண்ண பார்த்திருக்காங்க. அதையும் ஓவர் பில்டப்பா தான் இருக்கு. 3 இடங்கள்ல அது மாதிரி பண்றாங்க. ஒரு சீன்ல அது பண்ணாவே போதும். கண்ணாரவி போர்ஷனோட நிறுத்தியிருந்தா போதும். ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் காட்டுறது, திருப்பி நாகார்ஜுனா சீக்வன்ஸ்ல காட்டுறதுன்னு ரொம்ப ட்விஸ்ட் அப்படின்னு நினைச்சு இவங்க வந்து அது பெரிய திரைக்கதையோட புத்திசாலித்தனம் காட்டும்னு நினைக்கிறாங்க. பட் என்னன்னா டயர்ட் ஆயிடுது ஒரு பக்கத்துல. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஏன் அப்படின்ட்டு நேரா கதை சொல்ற விதம் அப்படின்றது இருக்கு. எல்சியூல இந்த படம் இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இந்த படம் எந்த அளவுக்கு பேசப்படும் அப்படின்னு பார்த்து ஸ்கிரீன் ரைட்டிங்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ரைட்டிங்ல வந்து ஏன் லோகேஷ் கனகராஜ் தவற விட்டார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் ஏ சர்டிபிகேட் படம் தான். உடனே வந்து எல்சியூல இல்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இன்னைக்கே அதை டிசைட் பண்ணிட முடியாது.
ஒருவேளை இந்த கூலி படத்தை வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்சி படத்தோட மிங்கிள் பண்ணி மேட்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்ல இல்லையா? ஸ்டாண்டிங் அலோன் படம் தான் இது. அப்படி இட்டு கட்டி சேர்க்கணும்னா அதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு புதுசா இது பண்ணணும். அங்க யாராவது ஒரு ஆள் நிக்க வச்சு ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அந்த ஆளு இவரோட பையன் இவரோட அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ சாமி 2க்கு ஒரு முடிச்சு போட்டாங்க பாத்தீங்களா படத்துல, அந்த மாதிரி பொருந்தாத ஒரு முடிச்சாதான் இருக்கும். பட் இதுக்கும் வந்து அப்படி ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதை விட வித்தியாசமான கதைகளையும் படங்களையும் லோகேஷ் கனகராஜ் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும்ங்கிற ஒரு உத்வேகத்தையும் ஒரு இதையும் ஒரு விமர்சனத்தையும் அவர் இந்த படத்துல கண்டிப்பா சந்திப்பாரு. அப்ப அவர் இன்னும் நிறைய உழைக்கணும், மெனக்கடணும், ரைட்டிங்ல வந்து நிறைய டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் அவருக்கு ரசிகர்கள் உணர்த்துகிற பாடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. டெக்னிக்கலா படம் எப்படி வந்திருக்கு? மியூசிக், அனிருத்தோட மியூசிக் எப்படி வந்திருக்கு? அனிருத்தோட மியூசிக் வந்து இந்த படத்துல உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து நல்லாவே இருக்கு. அதுல எந்த குழப்பமே இல்லை. பட் 3 விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அந்த மோனிகா பாட்டு அது மிஸ்பிளேஸ்மெண்டா போயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு பாட்டு இன்ட்ரோ சாங் மாதிரியே இல்லை. டிஆர் பாடியிருக்காரு, வாய்ஸ்ல நல்லா இருக்குனாலுமே அது நல்ல பாட்டாவோ அல்லது அந்த பாட்டுக்கான இன்ட்ரோ அறிமுக பாடல்னாவே ரஜினிக்கு எப்பயுமே அது பெருசா பேசப்படுகிற பாட்டா இருக்கும். அது இல்ல, அது பாட்டா அப்படின்ற மாதிரி டவுட்டாவே வச்சிருப்பாங்க போல. அது சரியா இல்லை. இந்த அரங்க மதுரை விசிலு பறக்க அங்க அந்த தீம் மியூசிக் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஆர்ஆர்ல அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் பாடல்களையும் அனிருத் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா ரஜினிக்கு தலைவருக்கு பண்றேன், தலைவர் நிரந்தரம்னு சொல்ற ரசிகர் கூட்டத்துல அவரும் ஒருத்தர். ஆனா அவர் ஏன் இன்னும் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தாருன்னு தெரியல. பட் கிறிஸ் கங்காதரன் கேமராமேன் முழு எஃபர்ட் போட்டு கொடுத்திருக்காரு. சென்னை, விசாகப்பட்டினம், ஃபோர்ட்டு எல்லா இடத்துலயுமே அவர் வந்து எங்கேயுமே வந்து குறையே வைக்கல. அவர் வந்து துறைமுகத்துல ஆரம்பிச்சு ஒரு சாதாரணமான சீன்ல ஆரம்பிச்சு ஒரு பெருந்திரள் கூட்டமா இருக்கட்டும், எதையுமே குறை வைக்கல. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன், ஆமா ஆர்ட் டைரக்ஷனும் செமையா பண்ணியிருக்காங்க. பிலோமின் ராஜ் எடிட்டிங் வந்து ரொம்ப அழகான நேர்த்தியான எடிட்டிங், கச்சிதமான எடிட்டிங் சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் பிசுனாலும் வந்து இருக்கும். அதை வந்து அழகா பண்ணியிருக்கிறதுனால படத்தை வந்து நம்மளால ஒன்ற வைக்க முடியறதுல டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் கதாபாத்திர சரிவுகள் தான், கேரக்டரோட செதுக்கல் தான். நிறைய பேர் இருக்காங்க படத்துல. ஆனா அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து இன்னும் நல்லாவே கொடுத்துருக்கலாமே. சார்லிக்கு ஓரளவுக்கு நல்ல ரோல் தான். அந்த ரோல் அவர் நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. சில கேரக்டர்லாம் அப்படியே இருக்கு. ஏன் எப்பவுமே ஒரு பெரிய படம்னா நட்சத்திர பட்டாளங்கள் இருக்கிற படம்னா சில கேரக்டர்களுக்கு நம்ம வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரியும். பட் அவங்களுக்கு சின்ன முக்கியத்துவமான தரணும், வீணடிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இது இருக்கும். பட் அது இந்த விதத்துல இது இருக்கு. வன்முறை காட்சிகள் பாத்தீங்கன்னா அதீதமான வன்முறை காட்சிகள் தான். ஆமா ஆமா அதனாலதான் வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஸோ குழந்தைகளுடன் இந்த படத்தை பார்க்க முடியாது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் பார்க்க முடியும். இதனாலேயே வசூல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டுலாம் கேள்வி கேட்கறாங்க. இது எல்லாமே படம் பார்க்கறதோட விஷயங்கள் தான். இதுக்கும் வசூலுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து ராயனா இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், அர்ஜுன் ரெட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்களும் வசூல் வந்து கொடிகட்டி பறந்திருக்கிறது. அது பிரச்சனை இல்லை. இன்னொன்னு ரஜினி எல்லோருக்குமான ஒரு பெரிய விரும்புகிற நடிகர் அப்படிங்கிறதுனால இயல்பாவே வந்து பெண்கள் குழந்தைகளுடைய வருகை இதுல இல்லாவிட்டாலுமே கூட வசூல்ல வந்து கொடிநாட்டக்கூடிய படமா தான் இருக்கும். ஏன்னா வந்து ரஜினியை பார்ப்பதே இன்னைக்கு விஷுவல் ட்ரீட் 50வது ஆண்டு அப்படிங்கிறது. இதற்கு பிறகு லாஜிக்கலா பார்த்தோம்னா பெரிய ரிலீஸ் பெரிய படங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள் வந்து இங்க வந்து அடிபடாது. வசூல் வந்து என்ன ப்ரீ புக்கிங்ல முன்பதிவிலேயே நிறைய போயிருக்கு. அப்ப இதை தாண்டி பாக்குற போது ஒருவேளை அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ வந்து ரஜினியுடைய படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் சினிமாவுடைய அதிக வசூல் பண்ணப்பட்ட படங்கள் எது, வசூல் செய்யப்பட்ட படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய படங்கள் தான் இயல்பாகவே இருக்குது. முதல்ல வந்து 2.0 இருக்கு, 750 கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லப்படுது, விவரங்கள்ல தான் காட்டுது. அதுக்கு அடுத்த ஜெயிலர் இருக்குது 610 கோடி அப்படின்ட்டு. லியோ அதற்கு அடுத்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த படம் அப்படின்னு வந்து ஜெயிலரை முந்தி காட்டுகிற ஒரு படமா, முந்தி போகிற ஒரு படமா இருக்கும் வசூல்ல. அப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா வசூல் பட்டியல் அப்படின்னு பார்த்தா தமிழ் சினிமாவுடைய டாப் 3 வசூல் படங்கள் அப்படின்னா அதுல 2.0, அதற்கு பிறகு வந்து கூலி, அதுக்கு பிறகு ஜெயிலர்னு 3 படமே ரஜினி படமா இருக்கிறதுக்கான சாத்தியங்களுமே வந்து இதுல இருக்கு. ஸோ வந்து அடுத்தடுத்த நிலைகள்ல பார்க்கும்போது இன்னுமே ரஜினியை எந்த அளவுக்கு அப்ப பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகள் ஏ சர்டிபிகேட் படம் 1989 சிவான்னு ஒரு படம் தான் ரஜினிக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 36 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கு. ஆனாலும் யாருமே தோண்டு போறது இல்லை. தொடர்ந்து வந்து படம் பார்க்க வருவாங்க, ஆதரவு இருக்கும். அது இல்லாம தாண்டி கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து குறையவே குறையாது. அப்ப இதை தாண்டி ரஜினி கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இப்ப இருக்கிற இளம் தலைமுறை இயக்குநர்களோ அடுத்த தலைமுறையில வர இயக்குநர்களோ தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களோ
அவரை ஹேண்டில் பண்றது எப்படின்றத கத்துக்கணுங்கிறதும், அவருக்கு வந்து முழுசா தீனி போடணும் அப்படிங்கிறது தான் லோகேஷ் வந்து இந்த படத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நெல்சன் திலீப்குமார் ஜெயிலர் 2வை தாண்டி இன்னொரு படம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கூட வாய்ப்பு இருக்கு. இருக்கு. ஏன்னா வந்து அந்த ஒத்த அலைவரிசை, அதுல இருக்கிற ஒரு பிளாக் ஹியூமர், ட்ரீட்மெண்ட், ம். ரஜினியை ஹேண்டில் பண்ற விதம், இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய அலைவரிசை வந்து இதை காட்டிலும் பெருசா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப ரஜினிக்கான படங்களும், ரஜினிக்கான இயக்குனர்களும் தொடர்ந்து உருவாகிட்டே இருக்காங்கன்றது தான் இதன் மூலமா பார்க்க முடியுது. கண்டிப்பா. ஸோ இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆயிடும் அப்படின்றது தான் உங்களுடைய பார்வை. பார்ப்போம். இது வந்து அந்த அ அதிகமா கலெக்ஷன் பண்ண படங்களோட லிஸ்ட்ல வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்த பத்தி நிறைய கருத்துக்கள் சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி.